வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியாயிருந்த ஒரு ஃபீல் குட் மூவியான கபில் ஃப்ரெண்ட்லி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன் ஒரு முறை காதலை பத்தி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. காதல்னா வெறும் உடல் ஈர்ப்பு மட்டுமே இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற மரியாதை, தியாகம், பரஸ்பரமா விட்டு கொடுத்தல் தான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வார்த்தையை மையமா வச்சு இயக்குனர் அஸ்வின் சந்திரசேகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சந்தோஷ் சோபன், மானசா வாரணாசி, யோகி பாபு, சுனில் ரெட்டி நடிச்சிருக்காங்க. படத்தோட நாயகனான சந்தோஷ் சோபன் சென்னையில தங்கி இன்டீரியர் டெக்கரேஷன் வேலையை தேடிட்டு வராரு. ஆனா வேலை கிடைக்காதனால பிழைப்புக்காக பைக் டாக்ஸி ஓட்டிட்டு வராரு. நம்ம ஊர்ல பல இளைஞரோட யதார்த்தமான நிலைமைய அழகா பிரதிபலிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அதே நேரத்துல ஐடி வேலையை தேடிட்டு இருக்காங்க மானசா. ரெண்டு பேருமே நண்பர்களா பழகுறாங்க. இந்த நட்பு எந்த அளவுக்கு போகுதுன்னா, ரெண்டு பேருமே ஒரே அறையில தங்கி வேலை செய்யற அளவுக்கு நெருக்கமாகறாங்க. மானசா கொடுக்கற சின்ன டிப்ஸ் மூலமா சந்தோஷுக்கு நல்ல வேலை கிடைக்குது. அவர் பொருளாதார ரீதியா முன்னேறாரு. இந்த இடத்துலதான் இவங்களோட நட்பு காதலா மாறுது. படத்தோட முதல் 15 நிமிஷம் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரிஞ்சாலுமே அதுக்கப்புறம் கதை கொஞ்சம் வேகமாவே போகுது. காதலரோட மொழியும் அவங்க படுற வழியையும் டைரக்டர் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம அழகா சொல்லியிருக்காரு. மானசா வாரணாசி இந்த படத்துல ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு துணிச்சலான பெண்ணாவும் காதலன பிரியிற இடத்துல அவங்களோட நடிப்பு அருமையா இருக்கு. சந்தோஷ் சோபன் வேலை கிடைக்காத இளைஞரோட விரக்தி, அதுக்கப்புறம் காதல்னு எல்லாத்தையுமே யதார்த்தமா செஞ்சிருக்காரு. படத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, யோகி பாபு இந்த படத்துல இருந்தாலுமே அவர் எந்த இடத்துலயும் தேவையில்லாம காமெடி பண்ண முயற்சி பண்ணவே இல்லை. அதுவே படத்துக்கு ஒரு பிளஸ்னே சொல்லலாம். படத்துல உண்மையாவே நம்மள சிரிக்க வைக்கிறது யாருன்னா சுனில் ரெட்டினே சொல்லலாம். அவரோட ஒன் லைன் படத்துக்கு ஒரு சீரியஸான இடங்களையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிறப்ப தான் மானசாக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது. அந்த பிரச்சனை தான் இவங்களோட காதலை எப்படி பாதிக்குதுங்கிறதா இரண்டாம் பாதியோட விறுவிறுப்பாவே இருக்கு. படத்துல ஒரு இடத்துல சந்தோஷோட அண்ணியா ஒருத்தர் வராங்க, கேள்வியும் கேக்குறாங்க. வலி வலின்னு சொல்றீங்களே பொம்பளைங்க, எங்களோட வலி ஆம்பளைங்களான உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வசனம் கொஞ்சம் யோசிக்க முடியாவே இருக்கு. ஆண்களுக்கு புரியாத பெண்களோட வலி பத்தி இந்த படம் கொஞ்சம் ஆழமாவே பேசியிருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ் காட்சியில மானசாவோட அப்பா சந்தோஷ கட்டி பிடிச்ச அழுகிற என கொஞ்சம் நல்லாவே இருக்கு. காதலுங்கிறது வெறும் உணர்வு மட்டுமே இல்ல, அது ஒரு நம்பிக்கை அப்படிங்கறத ரொம்ப மென்மையாவே சொல்லியிருக்காங்க. ஒளிப்பதிவு, இசை, எடிட்டிங்னு மூணுமே ஒரு முக்கோண விதி போல ஒண்ணு சேர்ந்து சந்தோஷ் மானசா காதலை உயிரோட்டமா மாத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். காதலுங்கிறது இன்பம் வரும்போது மட்டும் பக்கத்துல இருக்கிறது இல்ல, துன்பம் வரும்போது தாண்டிக்க ஒரு தோல் கொடுக்கணும் அப்படிங்கறத ஒரு கபில் ஃப்ரெண்ட்லி படம் புரிய வச்சிருக்கே சொல்லாங்க. காதலிச்சுட்டு இருக்கிறவங்களும் காதல்ல தோற்றவங்களும் காதலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு லவ் ஓரியன்டட் படம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.